போர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஸ்டார்ட் ஆனோடனே இவன் என்ன ஆகுது, ஃபஜ்ருடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அஷ்ஷத் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாம் போடுறாங்க. முகாம் போட்ட உடனே அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் இருக்கிறான் இல்லையா, நயவஞ்சகத்துடைய தலைவன், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 300 பேரை கூட்டிகிட்டு நான் திரும்பி போகணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னா, என்ன இது, அவன் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருக்குது, நீங்கள் பாட்டுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இவர் நபி என்ன சொன்னார், மதீனாவில் வச்சு தானே சண்டை போடணுன்னாரு, வாங்க மதீனாவில் போய் சண்டை போடலாம், இங்கே வச்சு சண்டை போடக்கூடாது, இது சண்டையே நடக்காது, நம்மளை சூசைட் தான் நடக்கும், நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, இந்த சண்டைக்கெல்லாம் நான் வரல. இவர் என்ன, இவர் நபி, இவங்க 4 பேர் மாற்றி ஆலோசனை சொன்னால் இவர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வையே குற்றம் சொல்லி நான் வந்து திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி போகிறான். நான் வந்துட்டு இந்த சண்டையிலலாம் நான் வரல, இந்த அடிதடி தகராறுலாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான். இந்த 300 பேரை வந்து கிளம்பி போன உடனே, ஒரு பெரிய கூட்டம் போன உடனே இவங்களுக்கே வந்து சஹாபாக்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆட்டம் காணுது. அதில் ஒரு 2 நட்பு குலத்தார் வந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுற யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹவுஸ் கூட்டத்தில் இருக்கக்கூடிய, ஹவுஸ் சின்ன கூட்டம், அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹாரிசாங் அவங்க சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தாரும், கஜ்ரஜ் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சலமா அப்படிங்கிற ஒரு குடும்பத்தாரும், இந்த 2 குடும்பத்தாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் அந்த நயவஞ்சகன் பின்னாடியே நம்மளும் போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நாமளும் வந்து போயிடலாம், இவங்க கூடயே போயிடலாம், இவர் சொல்கிறது தான் நமக்கு சரியாக இருக்குது, இங்கே வச்சு நம்ம சண்டை போடுறது சரியாக வராது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 3ஆம் அத்தியாயத்தில் 122ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் 2 பிரிவினர் தைரியம் இழந்து திரும்பி சென்று விடலாமா என்று இறந்த சமயத்தை நினைத்து பாருங்கள். இந்த மாதிரி உங்களில் 2 குரூப் இந்த மாதிரி கிளம்பி போகணுன்னு இருந்துச்சு, அதை நீங்கள் நினச்சி பாருங்க. ஆனால் அல்லாஹ்வே அவர்களை பாதுகாத்து கொண்டான். நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு பாவம் செய்கிறத விட்டு அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குறான். தெளிவு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு நாம் பண்ண இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இதில் அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு போய் உபை இப்னு உபைகிட்ட போய் கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி வந்து நீ வந்து போகாத, இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி அல்லாஹ் அந்த சம்பவத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நம்பிக்கையாளர்களே, நயவஞ்சர்களை நோக்கி, அதாவது முனாஃபிக்குகளை நோக்கி நம்முடன் சேர்ந்து அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியுங்கள். அவர் போய் சொல்கிறார், அப்துல்லா இப்னு ஹராம்ங்கிறவர், அந்த சஹாபி நபி சொல்கிறவர் போய் கேட்குறாங்க, நீங்கள் வந்து எங்கள் கூட இருந்து சண்டை போடுங்க, இப்படியெல்லாம் விட்டுட்டு பாதியில் போகாதீங்க, குறைந்தபட்சம் ஒரு டிஃபென்ஸுக்காவது நில்லுங்க, ஒரு சேஃப்டிக்காக ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆர்மியாவது சும்மா நிறுத்தி வைங்க அப்படின்னு, அல்லது அவர்களை அதாவது காஃபிர்களை எங்களை விட்டும் தடுத்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதற்கு இதையாவது செய்யுங்க. அதாவது ஒன்று தாக்குதல் பண்ணுங்க, இல்லைனா எங்களுக்கு வந்து டிஃபென்ஸ்லையாவது பேக்கப்பில் நில்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இதை நாங்கள் போர் என்றே கருதவில்லை, இதை போர் என்று நாங்கள் கருதி இருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து இருப்போம். இதெல்லாம் போரா, இது என்ன போர், ஒன்றும் ஒரு பிளானிங் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அன்றைய தினம் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நம்பிக்கையை விட நிராகரிப்புக்கே மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். இந்த நயவஞ்சர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈமான் இந்த பக்கம் இருக்கும், குஃபுர் இந்த பக்கம் இருக்கும், இவங்க நடுவில் இருப்பாங்க. சில சமயம் ஈமானுக்கு நெருக்கமாகவும் இவங்க போவாங்க, சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இவங்களுடைய உள்ளம் வந்து போகும். அப்போ அன்னைக்கு இவங்களுடைய ஸ்டேஜ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், குஃபுருக்கு நெருக்கமாக இருந்ததுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வெளியே கேம் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஈமானுக்கு நெருக்கமாக நம்ம இருக்கிறோம், திடீர்னு மத்தியானம் பார்த்திங்கன்னா குஃபுருக்கு நெருக்கமாக நம்ம போயிடுறோம், திடீர்னு மறுபடியும் உள்ளம் வந்து இந்த ஊசலாட்டத்திலே இருக்குது. இப்போ நம்முடைய தரம் எங்கே இருக்குங்கிறது நமக்கு இதிலேருந்தும் கொஞ்சம் தெரியுது.